இவங்களுடைய பெயர் ஆனந்தி. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது. கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாசான நல்ல சம்பளம், கிட்டத்தட்ட நல்ல வசதி வாய்ப்பான ஒரு வீடு. மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க, மாமனார் பார்த்தன கிடையாது. மற்றவங்க பார்வையில ஆனந்தி வசதி வாய்ப்போட கணவர் கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஆனந்தி திருமணமாகி முதல் நாள் மட்டும்தான் கணவர் நம்ம ஆனந்திக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கணவர் நம்ம ஆனந்தி பக்கம் கொஞ்சம் கூட நெருங்குறதே கிடையாது. ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, அது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கை நான் வீட்டுல இருந்தும் பார்த்தாகணும், என்னைய இப்போதைக்கு நீ தொந்தரவு பண்ண வேணாம், நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு, இல்ல என்டர்டெயின்மெண்டா வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு கோபமா சொல்லிடுவாங்க. நம்ம ஆனந்திக்கு நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்ன நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, நம்மளுக்கு என்ன அழகு இல்லையா, இல்ல வேற என்ன இல்ல, முறைப்படி அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்துக்கும் சம்மதம் பண்ணி தானே அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இப்படி இருக்கும்போது எதுக்காக என்னைய வெறுக்கிறாரு? என்னுடைய பார்வையில மற்றவங்க எல்லாம் கணவர் மனைவியா எப்படியோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி கணவரை விட்டுட்டு தனிமையில இருக்கிறோம். ஆனா மற்றவங்க பார்வையில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் பாக்குறாங்க அப்படின்னு தினம் பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு பார்த்தன இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஆத்திரம் அடைஞ்சு தன்னுடைய கணவர்கிட்டே கேட்டுட்டாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக என் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா என்னையே எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா கணவரும் சரி, உண்மையிலுமே எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதான், உண்மைதான், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து காத்திருந்துதான் ஆகணும், இதை பத்தி என்னால பெருசா உன்கிட்ட காட்டிக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஆனந்திக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாதானே அதுக்கு ஒரு முடிவை ஒன்னு நோக்கி போக முடியும், நாம எப்படிதான் இத்தனை நாளா புலம்பிக்கிட்டே கிடக்கிறது அப்படின்னு பார்த்தனா தினம் பாத்தீங்கன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படியே பாத்தீங்கன்னா 2 வருஷம் பாத்தீங்கன்னா ஓடிருச்சு. ஒரு பெண் குழந்தை பெத்தெடுக்கவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க. அதை மாமியார் நல்லபடியாவே பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி காலம் போய்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஆனந்தி தன்னுடைய கல்லூரியில படிச்ச சந்துருவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சந்துருவுக்கு இன்னும் திருமணம் ஆகல. இவ்வளவு நாளா ஃபாரின்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஊருக்கு வந்திருக்கிறான். காலேஜ்ல நட்பு ரீதியா 2 பேருமே நல்ல பழக்க வழக்கம். அந்த நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி 2 பேருமே சீரியஸான முறையில காதலிக்க 2 பேரும் விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் சந்துரு அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால ஃபாரின் போயிட்டாங்க. நம்ம ஆனந்தி இந்த பக்கம் திருமணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்படி இருக்கும் போது 2 பேரும் பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொபைல் நம்பரையும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சந்துரு ஆனந்தி கிட்ட சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, பரவாயில்ல, நீ மட்டும்தான் நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கிற, உன்னுடைய கணவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு போல, புது கார் வச்சிருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம மாசான நல்ல சேலரி, மிகப்பெரிய வீடு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நம்ம ஆனந்தியும் சரி பொறுத்து பார்த்து, சந்துரு நம்மளைய காதலிச்ச பையன்தான், நம்ம விரும்பின பையன்தான், நட்பு ரீதியா இப்போதைக்கு என்ன வேணாலும் சந்துரு கிட்ட பேசலாமே அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சந்துரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவ்வளவு சந்தோஷமாலாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய கணவர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான், ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு தான், நான் ஒரு இடத்துல கூட அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனா மத்தவங்க நினைக்கிற மாதிரி நான் என்னுடைய கணவர் கூட அவ்வளவு சந்தோஷமாலாம் ஒண்ணும் கிடையாது. தினம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திருமணமாகி ஒரு நாள் மட்டும்தான் என் கூட அவர் சந்தோஷமா இருந்தாங்க. இது வரைக்கும் நான் தனிமையில தான் இருக்கிறேன். அவர்கிட்ட நான் பிரச்சனை பண்ணி கேட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை நான் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட சொல்றாங்க. இப்படியே பேசி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் தனிமையில தான் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சுட்டு கிடக்கிறேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சந்துருவும் சரி இதை ரொம்ப வியப்பா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல ஆனந்தி, உன்னுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதா தான் பார்த்தனா நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவருக்கு உண்மையிலுமே ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா நீ பார்க்க அவ்வளவு அழகா இருக்கிற, உன்னைய பிடிக்காம எந்த ஒரு ஆணுக்கும் இருக்காது. அப்படின்னா உன் கணவர் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கலாம். அது மெடிக்கல் ரீதியான ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கலாம். கண்டிப்பா அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் பார்த்தனா சரி பண்ணி
பண்ணிக்கிட்டு உன் கூட வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வாரு அப்படின்னு ஆறுதலா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆறுதலா பேசுறது நம்ம ஆனந்திக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாகவே இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. கணவரும் சரி ஆபீஸ் வேலை முடிஞ்சு எப்பயாவது ஒரு கடத்த தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரதும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் குறைய வந்து ஆரம்பிச்சிருச்சு. வாரத்துல ஒரு நாள் தான் வருவாரு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்லயே அங்க இருக்கிற ரூம்லயே பார்த்தனா தங்கிக்குவாங்க. இதனால ஆனந்தி தனிமையில ரொம்ப புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சந்துரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பேசுனதுனால சந்துரு கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சந்துருவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகல. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கல்லூரி படிக்கும் போது ரொம்பவே பார்த்தேன்னா விரும்ப வந்து ஆரம்பிச்ச நந்தினி, அப்பேற்பட்ட பொண்ணே நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அவங்க ஒரு வேதனையில இருக்கிறாங்க, நம்ம பேசினா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சந்துரு பேசும்போது ரெண்டு பேருமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா விரும்ப வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆனந்திக்கு அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. மன ரீதியா அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கணவர் பண்ற டார்ச்சரை மறந்துகிட்டு இந்த பக்கம் நம்ம சந்துரு கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சந்துருவும் சரி எந்த ஒரு குறையும் விட்டு வைக்காம நம்ம ஆனந்த் கிட்ட நல்லா பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம சந்துரு வந்து சொல்றாங்க, இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் டூர் போலாமா? உங்க கணவர் தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கே வர மாட்டேங்கிறாரே, நம்ம வேணா வாயே ஒரு 3 நாள் அங்க போயிட்டு தங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஆனந்தி கிட்ட கேக்குறாங்க. நம்ம ஆனந்தியும் சரி திருமணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் அம்மா வீட்டுக்கு கூட சரியா போனது கிடையாது, வெளியிடங்களுக்கு போனது கிடையாது. சந்துருவை நம்பி சந்துரு கூட போலாமே அப்படின்னு கொடைக்கானல் வந்து போறாங்க. அங்க இருக்கிற இடத்தை எல்லாத்தையும் பார்த்தனா சுத்தி பாக்குறாங்க. ஆனந்திக்கு ஏதோ ஒரு புதுசா பிறந்த ஒரு ஃபீலிங். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம சந்துரு வந்து நம்மளை நல்லா பாத்துக்கிறானே, இவன் கூட இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத மன ரீதியா உணர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிடங்களுக்கு சுத்தி பார்க்கறது, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறது, இது எல்லாமே ஆனந்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம சந்துருவே கேக்குறாங்க, நாம 2 பேரும் ஒரே ரூம் தங்கிக்கலாமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நம்ம ஆனந்தி பெருசா எதுவும் பேசல, தாராளமா தங்கிக்கலாம், எதுக்கு தேவையில்லாத டபுள் ரூம் பார்த்தனா செலவு அப்படின்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒரே ரூம்ல தங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி நீட்டா 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஆனந்தி வந்து அடிக்கடி சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, பெசாப்ல நான் வந்து உன்னையவே திருமணம் பண்ணிருந்திருக்கலாம் போல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னுடைய கணவர் வந்து எந்த ஒரு விதத்திலையும் பாத்தீங்கன்னா என் பக்கத்துல வரமாட்டேங்கிறாரு, தினம் தினம் நான் புலம்பி சாகிறேன் அப்படின்ட்டு கண்ணு தண்ணி விட்டு அழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சந்துருவும் சரி கண்ணீரை பார்த்தனா தொடச்சிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்சம் நாளு போனா சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனந்தி ஆசைப்பட்டது மாதிரி நம்ம சந்துரு பக்கத்துல போய் படுக்கிறாங்க. அவங்கக்குள்ளார 2 பேத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் நடக்க வந்து ஆரம்பிக்குது. ஆனந்திக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லை, நம்ம சந்துருவுக்கும் சரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் பார்த்தனா இல்லை. மறுபடியும் பாத்தீங்கன்னா எப்படியோ இருக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி ஆனந்தி கிட்ட பேசுறது, அதுக்கப்புறம் வீடியோ கால்ல பேசுறது, இதே மாதிரி வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி 2 பேருமே தனிமையில சந்திக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே பாத்தீங்கன்னா கணவருக்கு தெரியாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தியை பார்த்து கேக்குறாங்க, என்னம்மா இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது, எப்பொழுதும் அழுதுகிட்டு இருப்ப, இப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஆனந்திக்கு தன்னை அறியாம கண்ணு தண்ணி வர வந்து ஆரம்பிக்குது. கணவர் சரியா இருந்தா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு மனசுக்குள்ளார ஏகப்பட்ட போராட்டம். நம்ம மகளுக்கிட்ட எதையும் காட்டிக்காம கட்டி அணிச்சு அழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு வாரத்திலேயே கணவர் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்த கணவர் வந்து வீட்டுக்கு வர வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆனந்தியை பார்த்து சொல்றாங்க, ஆனந்தி, எவ்வளவு நாளா நான் வந்து உனக்கு நான் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், வேற ஒரு பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைய விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆபீஸ்ல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் இல்லாம எனக்கு உடல் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை, அதையெல்லாம் ஃபாரினுக்கு போய் நான் டோட்டலா சரி பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டேன். இப்போதைக்கு முழுசா உன்னுடைய
உன்னுடைய கணவரா நான் வந்து பக்கத்துல நிக்கிறேன். இதுக்கப்புறமா நாம வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உனக்கு எந்த ஒரு குறையும் விட்டு வைக்காம நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க. ஆனந்தியும் சரி சந்தோஷப்பட்டு கணவர் கூட சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் சந்துரு வந்து நடுப்புற பார்த்தேன்னா வந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்துருவை குறை சொல்ல முடியாது. ஏன்னா சந்துரு காட்டின அன்பு பாசம் எல்லாமே உண்மைதான். சந்துரு வந்து தேடி வராங்களோ இல்லையோ ஆனந்தி தான் அதிகமா பார்த்தீங்கன்னா சந்துருவை தேடி போயிருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா சந்துருவை தனிப்பட்ட முறையில ஒரே ஒரு நாள் சந்திச்சுட்டு இதுக்கப்புறமா உங்களுடைய வேலையை நீங்க பார்த்துக்கங்க, என்னுடைய கணவர் இதுக்கப்புறமா நல்லா கவனிச்சுக்கிறாரு, எங்களுக்குள்ளார இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் தான் உங்களுடைய வாழ்க்கையில நுழைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டேன், உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணா அமையும், அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பி அப்படின்னு சந்துரு கிட்ட வந்து சொல்றாங்க. சந்துருவும் சரி இருக்கிற நிலைமையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனந்தி வாழ்க்கையில நுழையிறது ரொம்ப அநாகரிகமானது, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க, நல்ல வசதியான கணவர் இருக்காங்க, உடல்நிலையில பிரச்சனை, அதனால நம்ம பக்கம் வந்துட்டா, இதுக்கப்புறமா அவ வந்து சந்தோஷமா வாழ்ந்தா போதுமே அப்படிங்கிற எண்ணத்துல சந்துருவும் பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு திருமணம் பண்ணி அங்க ஒரு பொண்ணு கூட திருமணம் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தியும் சரி எந்த ஒரு நம்ம சந்துரு சம்பந்தப்பட்ட உண்மையை சந்துரு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணவன்கிட்ட காட்டிக்கல. இதை நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற எண்ணத்துல காட்டிக்கல.